ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல் அனைத்து விக்னேஷ். ஸோ இன்னைக்கு புது நாள், புது சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போறோம். பெர்சன்டேஜ். சாரி ஃபார் த டிலே. ஆக்சுவலா நடுவில் நிறைய எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் அண்ட் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய நல்ல ரிசல்ட்ஸ் இருந்துச்சு. சில எக்ஸாம் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்தது ரிசல்ட்டு. ஸோ சிவிடி 2க்கான கிளாஸஸ்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு இருந்தேன். தென் எக்ஸாம் கேன்சல் ஆச்சு. நிறைய விஷயங்கள் போயிட்டு இருந்தது. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம புது சாப்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுலேயும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ இது. ஸோ நான் அந்த மாதிரி தம்ப்நெயில்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணவே மாட்டேன் இல்லையா? அதுலேயே நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம பெர்சன்டேஜ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதாவது மேக்ஸோட தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்பயுமே நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறது ரேஷியோ அண்ட் பெர்சன்டேஜ் சாப்டர்ஸ் ரொம்ப முக்கியம் மேக்ஸை மைண்டில் சால்வ் பண்ண வைக்கிறதுக்கு. அதுலேயும் இந்த வீடியோ ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ ஃபுல்லாக கான்செப்ட் மட்டுமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிகினர்ஸ்க்கு மெயினாக ரொம்ப ரொம்ப அவசியம். நம்மள ஆல்ரெடி சம் இயர்ஸாக வருஷங்களாக ஃபாலோ பண்ணுறவங்க இதை தான் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மேக்ஸை மைண்ட்லேயே சால்வ் பண்ண என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம பெர்சன்டேஜோட ஃபர்ஸ்ட் வீடியோ பேசிக்ஸ் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுலேயும் மெயினாக பெர்சன்டேஜ் டு ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன், ஃப்ராக்ஷன் டு பெர்சன்டேஜ் கன்வர்ஷன். இது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்செப்ட்ல நீங்க எவ்வளவு ஸ்ட்ராங் ஆகுறீங்களோ உங்களால மேக்ஸை மைண்ட்ல சால்வ் பண்ண முடியும். அரித்மெட்டிக் டாபிக்ஸ், அட்வான்ஸ் டிஃபரன்ஸ், சரியா? ஸோ இந்த ஒரு வீடியோவை நீங்க எத்தனை தடவை பார்த்து ஸ்ட்ராங் ஆகுறீங்களோ அடுத்து வரக்கூடிய இந்த சாப்டரான பெர்சன்டேஜ், அடுத்து வரக்கூடிய ப்ராஃபிட் லாஸ், டிஸ்கவுண்ட்டு, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சில டைம் அண்ட் ஒர்க், சில டைப் எஃபிஷியன்சி பெஸ்ட்லாம், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், இந்த மாதிரி அடுத்து வரக்கூடிய எல்லா சாப்டர்லையும் நான் இந்த கான்செப்டை டிஸ்கஸ் பண்ணி மைண்டில் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். பட் ஆனால் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்ட்ராங் ஆகாமல் இல்லை ஸ்கிப் பண்ணிவிட்டு என்ன ஃபர்தராக கண்டினியூ பண்ணோன்னா சாரி, உங்களால் அந்த ஸ்பீட் மெயின்டைன் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்லேயே சொல்லிக்கிறேன். அதனால தான் இவ்வளோ நேரம் பேசுகிறேன். சாரி, ரெலவெண்ட்டான விஷயம் தான் உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பெர்சன்டேஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்த வீடியோலேருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2021 to 2024 வரைக்கும் டில் நவ் அப்டேட்டட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட டெலகிராமில் இருக்கு. காமனாக ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸ் எந்த எக்ஸாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாலும் ஓகே. பட் நம்ம மேஜராக இந்த 2 எக்ஸாம் டீல் பண்ணுறதுனால சொல்கிறேன். ஜாயின் அவர் டெலகிராம் சேனல் அண்ட் டவுன்லோட் த பிடிஎஃப். இந்த பிடிஎஃப் உங்களுக்கு அங்கே அவைலபிளாக இருக்கும். டெலகிராம் சேனலோட லிங்கை வந்து நான் எப்பயுமே கமெண்ட்ல பின் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியம் இந்த பிடிஎஃப். சரியா? ஜஸ்ட் கிளாஸை பார்த்துட்டோம் அப்படின்னு போகாமல் இந்த பிடிஎஃப் நோட்ஸை அகைன் அண்ட் அகைன் ரிவைஸ் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம அடுத்த வீடியோ போகும்போது கொஞ்சம் லேக் ஆவீங்க. சரியா? அதுதான் இப்போவே சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெர்சன்டேஜுக்கு வருவோம். பெர்சன்டேஜ், பர்சென்ட், பை 100 எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா? பட் அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெர்சன்டேஜ்னா என்ன? சதவீதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பெர்சன்டேஜ் இஸ் நத்திங் பட் a way of comparison. அதுவும் பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது ஒரு வே ஆஃப் கம்பேரிசன். ஓகேவா? வே ஆஃப் கம்பேரிசன். லைக் ரேஷியோல நம்ம கம்பேர் பண்ண மாதிரி கம்பேர் பண்றது தான் பெர்சன்டேஜ். இதுல மெயினா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பெர்சன்டேஜை ஃப்ராக்ஷனா மாத்துறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது எவ்வளவு பெரிய கொஸ்டினையும் உங்களுக்கு சிம்பிள் ஆகிடும். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்பேரிசன் அப்படின்னு நான் பேசும்போது இந்த கம்பேரிசன் என்ன வேணாலும் இருக்கலாம். மார்க்ஸா இருக்கலாம், ஒரு எலெக்ஷனா இருக்கலாம், இல்ல ஒரு நம்பரை இன்னொரு நம்பரோட கம்பேர் பண்ணலாம், இல்ல ஒருத்தவங்களோட இன்கம், அதுல அவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, அதுல அவங்களோட சேவிங்ஸ் என்ன, அந்த மாதிரி கம்பேரிசனா இருக்கலாம். அண்ட் தென் இன்னும் நிறைய இருக்கு. சரியா? பெர்சன்டேஜ் வச்சு பெர்சன்டேஜ்ல கம்பேரிசன் பண்றதும் இருக்கு. இப்போ சிம்பிளா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். 2 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சரியா? தினேஷ் அண்ட் கணேஷ். இவங்க 2 பேரும் ஒரு எக்ஸாம்ஸ் கொடுக்குறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு எக்ஸாம்ஸ் கொடுக்குறாங்க. அந்த எக்ஸாம்ல தினேஷ் வந்து பாத்தீங்கன்னா 300 மார்க்ஸ் ஸ்கோர் பண்றாரு. நான் எதை பத்தி பேசுறேன்? மார்க்ஸ், மதிப்பெண்கள். சரியா?
ஸோ தினேஷ் என்ன பண்றாரு 300 மார்க்ஸ் எடுக்கிறாரு. கணேஷ் என்ன பண்றாரு 400 மார்க்ஸ் எடுக்கிறாரு. ஆக்சுவல் மார்க்ஸ், அவங்க எடுத்த மார்க்ஸ். சரியா? ஸோ வீடியோ எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தயவு செஞ்சு இதை ஒரு எஜுகேஷன் வீடியோவா நினைக்காம இதை ஒரு சீரீஸ் மாதிரி நினைச்சு இன்ட்ரெஸ்டா பாருங்க. ஏன்னா ஒரு வீடியோ ஃபுல்லா கான்செப்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்தா கூட உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் இது ரொம்ப முக்கியம். சரியா? ரொம்ப ஜீரோல ஸ்டார்ட் பண்றேன். வீடியோவோட எண்ட்ல நீங்களே சால்வ் பண்ணுவீங்க. சரியா? உங்களுக்கே சில கொஸ்டின்ஸ் இருக்கு கமெண்ட்ல சொல்றதுக்கு, அதை நீங்களே சால்வ் பண்ணுவீங்க. ஸோ தினேஷ் அண்ட் கணேஷோட மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 300 and 400. இப்போ நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன், இதுல யாரு அதிக மார்க் எடுத்தாங்க அப்படின்னு. நீங்க டக்குன்னு என்ன சொல்வீங்க? கணேஷ் தான் ப்ரோ அதிக மார்க் எடுத்தாரு அப்படின்னு. இது தப்பு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஸோ எந்த ஒரு மார்க்ஸோ இல்ல டிஃப்ரெண்ட் பர்சனோட மார்க்ஸை நீங்க கம்பேர் பண்ணும்போது அவங்க எதை அடிப்படையா வச்சு அந்த மார்க் எடுத்தாங்க, அதாவது அவுட் ஆஃப் அப்படின்னு ஒரு டேர்ம் சொல்லுவோம் இல்லையா, அவுட் ஆஃப் எவ்வளோ மார்க்குக்கு அவங்க அதை ஸ்கோர் பண்ணாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தினேஷ் வந்து பாத்தீங்கன்னா 350க்கு 300 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. சரியா? கணேஷ் பாத்தீங்கன்னா 600 மார்க்குக்கு 400 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நான் சொன்னேன்னா கதையே மாறுதா? இப்போ சொல்லுங்க, யார் அதிகமா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு? தினேஷ் தான் சொல்லுவீங்க. ஸோ நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம எடுக்கக்கூடிய பேஸ், அதாவது நம்ம எதை வச்சு கம்பேர் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப புரியுதா? நம்ம எல்லாருமே காமனா ஒரு விஷயம் சொல்லுவோம், அது என்ன? ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், நம்ம அதிகமா பேசுறது வந்து பாத்தீங்கன்னா அந்த பெர்சன்டேஜ் வச்சு பேசுவோம். ஈவன் நம்ம பேரண்ட்ஸை கூட நம்ம 10th பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போது, 12th பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போது பக்கத்து வீட்டுக்காரங்க, ரிலேஷன்ஸ் இவங்கலாம் கேட்பாங்களே, உன் பையன் எவ்வளோ பர்சன்டேஜ், உன் பொண்ணு எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்தது அப்படின்ற மாதிரி கேட்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் இந்த பர்சன்டேஜ் சாப்டர். நீங்க எதை வச்சு கம்பேர் பண்றீங்க அப்படிங்கிறது தான் பர்சன்டேஜ். ஸோ இந்த சாப்டர்ல த்ரூ அவுட் இந்த சாப்டர்ல அண்ட் எங்கெல்லாம் நீங்க இந்த பர்சன்டேஜை பாக்குறீங்களோ, இந்த சிம்பிளை பாக்குறீங்களோ, ரெட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் எப்பயுமே. ஸோ இன்னொரு ஐடியா கூட இருக்கு, பிளாக் கலர் பேக்ரவுண்ட் எடுத்துட்டு வரலாமா இனிமே அப்படின்னு நீங்க சொல்லுங்க. பிளாக் எடுத்துட்டு வரணும்னா எடுத்துட்டு வரலாம். ஸோ எங்கெல்லாம் நீங்க பர்சன்டேஜ் பாக்குறீங்களோ அங்க நான் சொல்றேன் இல்லையா, இந்த பேஸ் அது அவுட் ஆஃப் 100க்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ இவங்களோட ஆக்சுவல் மார்க்ஸை வச்சு நான் டீல் பண்றேன். ஆக்சுவல் மார்க்ஸ், பர்சன்டேஜ் அப்படிங்கிற வேர்டை நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா அவுட் ஆஃப் 100ன்னு அர்த்தம். இப்போ இதே தினேஷ் அண்ட் இதே கணேஷ்க்கு நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், தினேஷோட பர்சன்டேஜ் என்ன, கணேஷோட பர்சன்டேஜ் என்ன? பர்சன்டேஜை பார்த்து யாரு அதிகமா ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்க அப்படின்னா அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. என்ன பண்றீங்க? பேஸ் என்னவா வேணா இருக்கட்டும், ஆனா அதை நீங்க அவுட் ஆஃப் 100க்கு மாத்தணும். அதுதான் பர்சன்டேஜ். ஸோ எதையுமே 100 அடிப்படையா வச்சு நீங்க மாத்துறீங்க இல்லையா, அந்த மதிப்பை, அதுதான் பர்சன்டேஜ். இப்போ இவங்களோட பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாமா? இப்ப தனித்தனியா தினேஷோட பர்சன்டேஜ், கணேஷோட பர்சன்டேஜ் நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நீங்க இப்போ நான் இவங்க 2 பேரையுமே, இவரு 350க்குனா எவ்வளவுனா எடுத்துருக்கட்டும், இவர் 600க்குனா எவ்வளவுனா எடுத்துருக்கட்டும், நம்ம ரிலேஷன்ஸ் பக்கத்து வீட்டுக்காரங்க கேட்கிற மாதிரி இவங்க 2 பேரோட பர்சன்டேஜை நான் கேட்கிறேன். சரியா? ஸோ என்ன பண்ணுவோம், இப்போ பர்சன்டேஜுக்கு நான் மாத்துறேன் இவங்களோட பர்சன்டேஜ். அப்போ ஏன் பர்சன்டேஜா மாத்துறேன் அப்படின்னா எனக்கு குழப்பமா இருக்கு. இவர் 350க்கு எடுத்திருக்காரு, அவர் 600க்கு எடுத்திருக்காரு. எனக்கு என்னன்னா யார் அதிகமா ஸ்கோர் பண்ணாங்கன்னு தெரியணும். அதுக்கு நான் 100க்கு அடிப்படையில வச்சு மாத்துறேன். 2 பேரோட மதிப்பையும் பர்சன்டேஜுக்கு நான் மாத்துறேன். சரி, அது எப்படி? 350க்கு 300 எடுத்திருக்காரு, 600க்கு 400 எடுத்திருக்காரு. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் இங்கேயும் இன்டூ 100, இங்கேயும் இன்டூ 100 பண்ணணும். பண்ணும்போது ஒரு 0க்கு ஒரு 0 கேன்சல் பண்ணுவீங்க இல்லையா? அப்புறம் லாஸ்டா உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? 30 டிவைடட் பை 35. இந்த வீடியோலலாம் மைண்டு கிடையாதுங்க. இந்த வீடியோல ரொம்ப ஜீரோல ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப டீட்டெயிலா போவேன். அடுத்தடுத்த வீடியோல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கலக்குவோம் மைண்ட்லயே. சரியா? ஸோ இதை டைம் ஸ்பெண்ட் பண்ணி பொறுமையா பாருங்க. தென் 00 இங்கேயும் கேன்சல். லாஸ்ட்ல எனக்கு வரக்கூடியது 400/6. சரியா? ஸோ இதை நான் சால்வ் பண்றேன். சால்வ் பண்றேன்னா 5 7s ஆர் 5 600s ஆர் 7 8s are 56, remaining 4, 7 5s are 35,
ரிமைனிங் 5 7749 போதும். 85.7%. இங்க வாங்க. 6ல கேன்சல் பண்றீங்கன்னா 636 ரிமைனிங் 4 6636 மறுபடியும் 66.6666 போயிட்டே இருக்கும். ஓகேவா? சரியா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? கிளியரா தெரியுதுல உங்களுக்கு? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்? 2 பேருக்கும் பெர்சன்டேஜ் கண்டுபிடிச்சிருக்கேன். அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ வேணா எடுத்துருக்கட்டும். நான் காமனா 2 பேரையும் 100க்குன்னு மாத்திட்டேன். கன்வெர்ட் பண்ணிட்டேன். சரியா? ஸோ அப்போ இப்போ நீங்க சொல்லுங்க. தினேஷ் அதிக மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காரா? கணேஷ் அதிக மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காரா? பெர்சன்டேஜ் வச்சு யூ கேன் ஐடென்டிஃபை ஈஸிலி. அப்போ ஒரு விஷயத்த நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்கேயே சரியா? நீங்க ஃபிராக்ஷன் பின்னம் இல்லையா? அதுல இருந்து சதவீதத்துக்கு இப்ப மாத்திருக்கீங்க. ஃபிராக்ஷன்ல இருந்து பெர்சன்டேஜுக்கு நீங்க கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க. என்ன பண்றீங்க? இன்டு 100 பண்றீங்க. கரெக்டா? சரியா? பெர்சன்டேஜ்ல இருந்து ஃபிராக்ஷனுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா இன்டு 1/100 பண்ணணும். இது இன்டு பை 100 பண்ணணும். அதை இன்டு 1/100 அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதையே எடுத்துப்போம். சரியா? இப்போ 2 பேர் இருக்காங்க. இதே கணேஷ், இதே தினேஷ். இப்போ இவங்களுக்கு ஆல்ரெடி பெர்சன்டேஜ் தெரியும். இவர் ஒரு 55% எடுக்கிறாரு. இவர் ஒரு 60% எடுக்கிறார். சரியா? நான் வந்து உங்களை கேட்கிறேன், எனக்கு பெர்சன்டேஜ்லாம் வேணாம், எனக்கு ஆக்சுவல் மார்க்ஸ்ல சொல்லிடுங்க. இவர் எவ்வளவு மார்க் எடுத்தாரு, அவர் எவ்வளவு மார்க் எடுத்தாரு. சி, ஆனா ஒரு விஷயம், பெர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு சிம்பிளை நீங்க பார்த்துட்டீங்கன்னா இட் இஸ் கன்வெர்டட் டு 100 அப்படின்னு அர்த்தம். அதாவது 100 பேஸா வச்சு ஆல்ரெடி மாத்திட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இவரோட ஆக்சுவல் மார்க் நான் கேட்கிறேன், ஆக்சுவல் மார்க் கேட்கிறேன்னா என்ன பண்ணுவீங்க? பெர்சன்டேஜ் அப்போ நீங்க ஃபிராக்ஷனா மாத்தணும். கரெக்டா? அப்போ பெர்சன்டேஜை நீங்க ஃபிராக்ஷனா மாத்தணும்னா இன்டு 1/100 ஆர் பை 100. ஒரு நம்பர் பக்கத்துல பெர்சன்டேஜ் பார்த்துட்டீங்களா? அது எதை டினோட் பண்ணும் அப்படின்னா பை 100. இன்டு 1/100 நீங்க சொல்லிருங்க. தினேஷ் அப்போ 60% எடுத்ததுனால 60/, சரியா? இப்போ நீங்க இதை கேன்சலும் பண்ணலாம், இல்ல கேன்சல் பண்ணாம 100க்கு இவர் 55 எடுத்திருக்காரு, இவர் 100க்கு 60 எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் வரலாம், ப்ரோ இங்க நம்ம இங்க நம்ம 350க்கு 300 பார்த்தோம், 600க்கு 400 பார்த்தோம், இங்க வந்து வெறும் நீங்க 55 60ன்னு சொல்றீங்களே, அதுதான் வெறும் பெர்சன்டேஜ் மட்டும் கொடுத்துட்டா இட் மீன்ஸ் 100க்கு தான் அவங்க எடுத்த மதிப்பெண்கள்னு அர்த்தம். இதே சில கேள்வியில க்ளூ கொடுத்துருவாங்க. சில கேள்வியில ஏதாவது ஒரு ஒரிஜினல் வேல்யூவை க்ளூ மாதிரி கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு ஒரிஜினல் வேல்யூவை, அதாவது சதவீதத்துல 2 3 டேட்டா கொடுத்துட்டு ஏதாவது ஒரு மதிப்பை உண்மையா கொடுத்துருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி கணேஷ் வந்து 55% எடுத்திருக்காரு, தினேஷ் வந்து 60% எடுத்திருக்காரு. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற மதிப்பெண்களின் வித்தியாசம் 5, மதிப்பெண்களின் வித்தியாசம் 18, மதிப்பெண்களின் வித்தியாசம் 20 அப்படின்னு கொடுத்துட்டா அந்த ஒரிஜினல் வேல்யூ பேஸ் பண்ணி உங்களோட ஆக்சுவல் மார்க்ஸ் மாறும். பட் கேள்வியில உங்களுக்கு க்ளூவே இல்லை. சரியா? வெறும் சதவீதமா கொடுத்துருக்காங்க. அப்போ உங்களோட ஆன்சரும் 100ன் அடிப்படையில தான் வரும். சரியா? இதை நீங்க கிளியரா தெரிஞ்சுக்கணும். அடுத்தடுத்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ்லயும் நான் உங்களுக்கு கிளியரா சொல்லிடுவேன். ரைட்டா? ஸோ அடுத்த ஃபோக்கஸ் உங்களுக்கு என்னவா இருக்கணும்? நான் உங்ககிட்ட எதை தான் எதிர்பார்க்குறேன்? நான் சொன்னல, அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த பெர்சன்டேஜ் ஆகட்டும், ப்ராஃபிட் லாஸ், டிஸ்கவுண்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், டைம் அண்ட் ஒர்க், இது எல்லாத்துலேயுமே 99% நம்ம யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த பெர்சன்டேஜை தான் ஃபிராக்ஷனா நம்ம கன்வெர்ட் பண்ற வேலை நமக்கு அதிகமா வரும்.
சதவீதத்தை தான் நீங்க வந்து பின்னமா மாத்தக்கூடிய சூழ்நிலைகள் எல்லா இடத்துலயும் வரும். அப்ப நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கிறேன், எங்கெல்லாம் சதவீதம் பாக்குறீங்களோ மைண்ட்லயே அதை பின்னமா மாத்துங்க. இதுதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் உங்ககிட்ட இருந்து. ஆல்ரெடி நீங்க பயங்கர ஸ்ட்ராங்னா இந்த வீடியோ கூட உங்களுக்கு வேண்டாம். பேசிக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, சரியா, பிகினர்ஸ்க்கு. ஓகே, ஸோ உங்களுக்கே எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் 100% இல்லையா? அவன் 100% ஸ்கோர் பண்ணிட்டான்பா, அந்த பொண்ணு 100% ஸ்கோர் பண்ணிருச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? முழு மதிப்பெண்கள் எடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். ஒரு எக்ஸாம் இருக்கு, 100% அவங்க வாங்கிட்டாங்கிறத எதை மீன் பண்ணுது? அவங்க முழு மதிப்பெண் வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, பெர்சன்டேஜ் நீங்க எங்கெல்லாம் பாக்குறீங்களோ 100ஆல அதை நீங்க டிவைட் பண்ணிடணும். கரெக்டா? அப்போ லாஸ்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1/1. இதுதான் ஃபிராக்ஷன் இல்லையா? உங்களோட பின்னம். இது என்னது? சதவீதம். நிறைய இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா போக போக உங்களுக்கு நான் என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு பாருங்க. வார்ம் அப் நிறைய இருக்கு, உங்களுக்கு எக்ஸசைஸ் நிறைய இருக்கு. அதுலயும் ஷார்ட்கட், அதுலயும் நான் எப்படி யோசிப்பேன், இந்த கொஸ்டின்ஸ்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் பெர்சன்டேஜ் ஸ்பெஷல் சார்ட் தர போறேன். நிறைய இருக்கு. ஸோ இந்த ஒரு வீடியோ ரொம்ப முக்கியம், ஜாப் டிசைடிங் வீடியோ, சரியா? சரி, அதே நான் உங்களை கேட்கிறேன். அடுத்த ஒரு வேல்யூ 50%. உங்களுக்கே தெரியும் 50% என்ன? பாதிக்கு பாதி. நம்மளே சொல்லுவோம் பா, சரி ஒரு வேலை பார்க்குறோமா 50-50 இல்லையா? ஷேரை கொடு. எனக்கு ஒரு அக்கா இருக்கு, சின்ன வயசுல இருந்து அவங்க ஏதாவது சாப்பிட கொடுத்தாங்கன்னா 50% ஷேர் எனக்கு வேணும். இப்படிதானே பேசுவோம் இல்லையா? சாப்பிட்ற பொருள்ல இருந்து ஏதாவது ஒரு நமக்கு வர வேண்டிய காசுல இருந்து இந்த மாதிரி தான் நம்ம பேசுவோம். ஸோ 50% எதை மீன் பண்ணோம்? பாதி. கரெக்டா? ஸோ அந்த பாதிங்கிறது எப்படி வந்தது? 50 அவுட் ஆஃப் 100. ஏன்னா பெர்சன்டேஜ் பாக்குறீங்க இல்லையா? 100. ஸோ இதை என்ன பண்ணுவோம்? கேன்சல் பண்ண முடியுது, எங்கனாலும் கேன்சல் பண்ணிடுவோம். ஒரு 0 ஒரு 0 கேன்சல். 5 1s ஆர் 5 2s ஆர். ஓ ஃபிராக்ஷன்ல இது 1/2. கரெக்டா? சிம்பிளா முடிச்சிட்டீங்களா? அடுத்து 25%. 25%. ஸோ 25% பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம்? கால்வாசின்னு சொல்லுவோம் இல்லையா? காலுங்கிறது என்ன? 4ல் 1 பங்கு. கரெக்டா? ரொம்ப ஈஸி. ஸோ இங்க என்ன? 25 டிவைடட் பை பெர்சன்டேஜை பார்த்துட்டீங்க 100. இல்லையா? இதை நீங்க கேன்சல் பண்ணலாம். 1s ஆர் 25 4s ஆர் டைரக்டா போகும். அப்போ இது என்னது? 1/4. ஓகே, எப்பயுமே ஒரு பெர்சன்டேஜை வச்சே நீங்க இன்னொரு பெர்சன்டேஜுக்கு போகலாம். ஒரு பெர்சன்டேஜை வச்சு இன்னொரு பெர்சன்டேஜுக்கு போகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து 75%ஓட ஆன்சர் தெரியணும், சரியா? ஓகே, ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். உங்ககிட்ட வந்து 25%க்கு என்ன வேல்யூன்னு தெரிஞ்சிருச்சு, சரியா? அதை வச்சு நீங்க 75%க்கு போகணும். சிம்பிளா போகலாம். 25 எப்போ 75 ஆகும்? இன்டூ 3 பண்ணலாம் இல்லையா? அதே மாதிரி இந்த பக்கம் ஆன்சரே இன்டூ 3 பண்ணீங்கன்னா 75%க்கு போயிடலாம். சரி, 25%ஓட வேல்யூ உங்களுக்கு தெரியும். 100% கேட்குறாங்க. 25% உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். உங்களை கேட்கறது 100% கேட்குறாங்க. சிம்பிளா போலாமா? 25 எப்போ 100 ஆகும்? இன்டூ 4 பண்ணா. அதே மாதிரி உங்களுக்கு இங்க கொடுத்தாங்க இல்லையா எண் மதிப்பு, அதையும் இன்டூ 4 பண்ணுங்க, உங்களால 100%க்கு போகும். ஆல்வேஸ் ரிமெம்பர், கொஸ்டின்ல எதை பத்தி பேசுறாங்களோ அது 100%. ரொம்ப முக்கியம், இந்த ஒரு சென்டென்ஸ் ரொம்ப முக்கியம். கொஸ்டின்ல எதை பத்தி பேசுறாங்களோ அதுதான் உங்களோட 100%. அதாவது அதன் முழு மதிப்பு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் நம்பர் இந்த கொஸ்டின் ரொம்ப ரிப்பீட் ஆகும், அண்ணா பின்னாடி ரிப்பீட் ஆகும். 2024ல பாதிக்கு பாதி கொஸ்டின் இதுதான். ஏன் நம்பர் சொல்லுவாங்க. 50% ஏறுது, அதுக்கப்புறம் 20% இறங்குது, 30% கூடுது, இப்படி சொல்லிட்டே போவாங்க. பார்ப்போம் அப்போ. பட் இப்பவே சொல்லிடுறேன், எதை பத்தி பேசுறாங்களோ அது 100%. இப்போ ஒரு எண்ணை பத்தி பேசுறாங்களா அந்த எண்ணு 100%. ஒரு வருமானத்தை பத்தி பேசுறாங்கன்னா அது வருமானங்கிறது தான் அங்க 100%. ஒரு எலெக்ஷனை பத்தி பேசுறாங்கன்னா அங்க போடக்கூடிய ஓட்டுங்கிறது 100%. ஒரு வேற என்ன சொல்லலாம், ஒரு ஸ்கூலை பத்தி பேசுறாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அங்க 100%. ஒரு எக்ஸாமை பத்தி பேசுறாங்கன்னா அங்க மேக்ஸிமம் மார்க் 100%. அதுக்கப்புறம் பாஸ் பெர்சன்டேஜ். இப்படி எதை பத்தி பேசுறாங்களோ அது 100%மா உங்களுக்கு வரும் எப்பயுமே, சரியா?
தென் தென் 10% அப்படின்னா என்ன அர்த்தம்? 10% இல்லையா? 10%. 100ல 10 அப்படிதானே? ஏன்னா கம்பேரிசன் 100ல வச்சு கம்பேர் பண்றீங்க. 10 ஒரு 0 கேன்சல். ஃபிராக்ஷனா வரும்போது 1/. மறுபடியும் இதேதான். நீங்க தான் ரிலேட் பண்ணணும். எல்லா பெர்சன்டேஜையும் ஃபிராக்ஷனையும் இப்படி டேபிள் போட்டு இப்படி எல்லாம் கத்துக்கிறதுங்கிறது படிக்கிறதுங்கிறது தேவையே படாது. ஏன் சொல்றேன்? நம்ம அடுத்தடுத்து போகக்கூடிய சாப்டர்ஸ்ல அவ்வளோ பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கே அது எல்லாமே மைண்ட்ல வந்துடும் ஈஸியா. ஸோ வீடியோஸ் மட்டும் ரெகுலரா பார்த்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்கனாலே போதும். இப்போ நானே உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். 10% கொடுத்துட்டு கேள்வியில 10% கொடுத்துட்டாங்க. 10%-இன் மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா 9. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் இது. 10% ஒரு எண்ணின் மதிப்பு 9 அப்படின்னு கொடுத்துறாங்க. ஒரு எண்ணின் 10% மதிப்பு 9. அந்த எண் என்ன? அதான் இப்படி இருக்கும் கொஸ்டின்ஸ். அந்த எண் என்னன்னா எதை பத்தி பேசுறாங்க? அந்த எண்ணோட முழு மதிப்பு, அதன் 100% பத்தி இங்க பேசுறாங்க. அப்ப நீங்க எப்படி யோசிக்கணும்? 10 எப்போ 100 ஆகும்? இன்டூ 10 பண்ணும்போது, அப்ப இந்த சைடு இந்த 9ஐயும் நீங்க இன்டூ 10 பண்ணணும். அப்ப என்ன ஆகும்? உங்களோட அந்த எண் என்ன? 90. சரியா? இப்படிதான் நீங்க கண்டுபிடிக்கணும் மைண்ட்லயே. ஓகேவா? சோ இந்த மாதிரி நீங்க ரிலேட் பண்ணி கண்டுபிடிச்சு போயிட்டே இருக்கலாம். சரியா? அதே மாதிரிதான் ஒரு எண்ணோட 30% கேட்டிருக்காங்க. ஆனா உங்களுக்கு ஏற்கனவே அதன் 10% என்னன்னு தெரியும். 10 எப்போ 30 ஆகும்? இன்டூ 3. அப்ப அந்த எண்ணையும் இன்டூ 3 பண்ணுங்க. இதை மைண்ட்ல பண்ண போறீங்க. பேப்பர் பென் யூஸ் பண்றதெல்லாம் இந்த வீடியோட க்ளோஸ். அடுத்த வீடியோல இருந்து மேக்சிமம் பண்ண மாட்டோம். சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்க உங்க அப்ரோச்சை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் எந்த ஒரு பெர்சன்டேஜா இருந்தாலும் அதை எப்படி நீங்க என்னோட அப்ரோச்ல என்ன மாதிரி யோசிக்கலாம் அப்படிங்கிறத கிளியரா நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு நம்பர் இருக்கு 3500. சரியா? இதுக்கு நம்ம ஒவ்வொரு பெர்சன்டேஜா பேசிக் டு ஹை லெவல் அப்படியே பார்த்துட்டே போகிறோம். உங்ககிட்ட நிறைய கேள்வி வைக்கிறேன் உங்க முன்னாடி. சரியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 10% ஆஃப்னு கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்னா அந்த 3500ஓட 10% அர்த்தம். தென் 30% ஆஃப் 3500. தென் 1% ஆஃப் 3500. Then 0.5% of 3500. Then 60% of 3500. Then 5% of 3000. So நார்மல் அப்ரோச் உங்களுக்கு சொல்லிட்டேன். எல்லாத்துக்கும் நீங்க என்ன பண்ணணும்? நார்மலா என்ன பண்ணணும்? ஆஃப்னா இன்டூன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ இங்கே பாருங்களேன். 10% ஆஃப் 3500 என்ன பண்ணுவீங்க? உடனே 10% பை 100 இன்டூ 3500. அடுத்து இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சல் 350 ப்ரோ. கரெக்ட். ஆனா இது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ற அப்ரோச். இதை சொல்ல இந்த வீடியோ கிடையாது. நீங்க இது எல்லாத்தையுமே மைண்ட்ல யோசிக்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம். சரியா? அந்த மாதிரி தான் 10% இல்லையா? கேன்சல் பண்ணிட்டு கூட நீங்க யோசிங்களேன். 10% கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 10% கேன்சல் பண்ணீங்கன்னா 1/10 இல்லையா? அப்போ 1/10 ஆஃப் 3500. ஒரு ஜீரோ கேன்சல் 350. இதுவும் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்க்கறது இது எல்லாத்துக்கும் நீங்க மைண்ட்லயே யோசிச்சு ஆன்சர் சொல்லணும். இப்போ பார்ப்போம், டீட்டெயிலா பார்ப்போம். இந்த 3500ங்கிறது தான் எனக்கு 100% இல்லையா? கரெக்டா? 3500 தான் எனக்கு 100%. 3500 தான் எனக்கு 100% அந்த எண்.
10% என்ன தெரியுமா? அதை நீங்க ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சீங்கன்னா அது 10%. 350 350ன்னு பார்த்தோம்னா அது என்ன? ஒரு ஸ்தானம் தள்ளி வந்திருக்கு. அவ்வளவுதான். அப்போ இந்த 3500ல 10% நான் கேட்டேன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி நீங்க வைக்கக்கூடிய இந்த பாயிண்ட். இப்போ 350. இதை நான் இன்னும் கூட உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிட்டு அண்ட் தென் வரேன். சரியா? அது உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியும். இது அப்படியே இருக்கட்டும் இந்த கொஸ்டின்ஸ்லாம். ஓகே, இப்போ 3500ன்னு நான் உங்ககிட்ட சொல்றேன். நல்லா ஸ்பேஸ் விட்டு எழுதிக்கிறேன். இது அதான் 100%. இப்போ இதுல நான் 10% கேட்கிறேன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி வாங்க 10% முடிஞ்சு போச்சு. அப்போ 1% கேட்டேன்னா 2 ஸ்தானம் தள்ளி வாங்க 1% முடிஞ்சு போச்சு. இப்போ இதோட 1% கேட்கிறேன். 1% ஆஃப் 3500. அப்ப என்ன பண்ணுவீங்க? 1/100 into 3500. இதுதானே பண்ணுவீங்க. அப்புறம் என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா 00 கேன்சல் 35. அப்ப என்ன பண்ணிருக்கீங்க? 1% கேட்கும்போது 2 ஸ்தானம் தள்ளி வந்திருக்கீங்க. அப்போ 10%னா ஒரு ஸ்தானம் தள்ளி வரணும். 1%னா 2 ஸ்தானம் தள்ளி வரணும். அவ்வளவுதான். நம்பர் என்னவா வேணா இருக்கட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே 3688ன்னு ஒரு எண் இருக்கு. இந்த எண்ணுக்கு 10% கேட்கிறேன். ஈஸியா நீங்க மைண்ட்லயே சொல்லலாம். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. 368.8 க்ளோஸ். சரி, இப்போ இந்த 3688 1% கேட்கிறேன். 36.88 2 ஸ்தானம் தள்ளி வரப்போகுது. அவ்வளவுதான். இப்போ பேசிக்கா நீங்க ஒன்ன வச்சு இன்னொன்னு ஈஸியா ரிலேட் பண்ணலாம். இப்போ நான் உங்களை கொஸ்டின் கேட்கிறேன். இதை வச்சு நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதே 3500 சரியா? அதே 3500 5% கேட்கிறேன். இப்போ 5% கேட்கிறேன். பேப்பர் பென் இல்லாம எப்படி யோசிப்பீங்க? இப்போ 3500 10%னா 350. 10%ல இருந்து 5% போக அதோட பாதி. அப்ப என்ன? 3600க்கு 10% 350. 350ல பாத்தி 175. அவ்வளவுதான். அப்ப இதோட 5% எவ்வளோ? 175 க்ளோஸ். பேப்பர் அண்ட் பென் யூஸ் பண்ணனா இல்லவே இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்க ரிலேட் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ரிலேட் பண்ணியே உங்களால எல்லா பர்சன்டேஜையும் கண்டுபிடிச்சிட முடியும். இந்த மாதிரி பர்சன்டேஜ் எல்லாத்தையுமே இப்போ ஒரு 10, 12, 13, 14% எது கேட்டாலும் உங்களால இந்த மாதிரி பண்ண முடியும். ரைட்டா? சரி, இப்போ 14% கேட்கிறேன். இதோட 14% கேட்கிறேன். பிரிங்க, மைண்ட்லயே பிரிங்க. 14% எப்படி பிரிக்கலாம்? 14% நீங்க எப்படி பிரிக்கலாம்? 10% plus 4%. வித்தவுட் பேப்பர் அண்ட் பெண்ணை யோசிக்கலாம் நீங்க. இப்போ இந்த 3500க்கு 10% உங்களுக்கே தெரியும் 350. சரி, இதோட 4% எப்படி கண்டுபிடிப்பீங்க? ரொம்ப ஈஸி. ஒரு ஸ்தானம் தள்ளிங்கன்னா 10% கிடைக்குதா? இன்னொரு ஸ்தானம் தள்ளிங்கன்னா 1% கிடைக்குது. 35ங்கிறது அதோட 1%. 1%ல இருந்து 4% போனா இன்டூ 4. அப்போ 35 இன்டூ 4 பண்ணுங்க. 140 க்ளோஸ். அப்போ 350 பிளஸ் 140 எனக்கு வரக்கூடியது 490. 14%ங்கிறது 490. இது நான் பேப்பர் பென்ல உங்களுக்கு புரியறதுக்காக ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறதுனால சொல்றது. நான் இந்த அப்ரோச்சை தான் யூஸ் பண்ணுவேன். சரியா? பட் நார்மல் மெத்தட்ல சொல்றேன் பாருங்களேன். 14/100 இதோட 14%னா இன்டூ 3500. இப்படி சால்வ் பண்ணுவோம். 00க்கு 00 கட்டு. அதுக்கப்புறம் 35 இன்டூ 14. 35 இன்டூ 14 நீங்க பண்ணீங்கனாலும் 350 பிளஸ் 140 490 வரப்போகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க உங்களோட அப்ரோச்சை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த பர்சன்டேஜ் எல்லாமே ஈஸியா சால்வ் ஆயிரும். ஒரு சில பர்சன்டேஜ் இருக்கு. 33 1/3%, 66 2/3%. அதுக்கு வரேன். மூவியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் போயிட்டு இருக்கு. மூவியோட செகண்ட் ஹாஃப் இருக்கு. ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். சரியா? ஸோ இந்த மாதிரி அடிப்படையில் உங்களால எந்த ஒரு இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் தான் நான் எரேஸ் பண்ணிடுறேன். சரியா? உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கும் நோட்ஸ்ல. உங்களால எந்த ஒரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியும். ட்ரை பண்றீங்களா? இந்த கொஸ்டின்ஸ்லாம் ட்ரை பண்றீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எடுத்துப்போம். ஷார்ட்கட் அப்படின்னா நார்மல் மெத்தட். இப்போ 30% ஆஃப் 420 இருக்கு. சரியா? 30% என்னன்னு சொல்லலாம்?
3/10 இல்லையா? எப்படி சொன்னா 30% 30% என்னன்னு சொல்லுவீங்க? 30/100 ஒரு 0 கட்டு 3/10 ஆயிடும். இதை தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன். ஒரு பெர்சன்டேஜ் வேல்யூ கொடுத்துட்டாலே அது டக்குன்னு நீங்க ஃபிராக்ஷனா மைண்ட்ல யோசிக்கணும். சரியா? அப்போ அடுத்து இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அப்போ 3/10 into 420 இல்லையா? ஒரு 0 கட்டு 6 126. ஓகே, ஈஸி தான், ரொம்ப ஈஸி தான். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல நான் இதை இப்படி யோசிக்க மாட்டேன். ரைட்டா? நான் எப்படி யோசிப்பேன்? 420 இருக்கு, ஒரு ஸ்தானம் தள்ளி வந்தா 10% எனக்கு கிடைச்சிருக்கும். 10 30 ஆகிறதுக்கு என்ன பண்ணுவேன்? இன்டூ 3. அப்போ இதை நான் எப்படி யோசிக்கிறேன்? 42 இன்டூ 3 126. ஸோ என்னோட மைண்ட்ல இந்த அப்ரோச் எல்லாமே ரெட்டா இருக்குல்ல, ப்ளூவும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சரியா தெரியல, அதனால தான் யோசிக்கிறேன். ஸோ என்னோட அப்ரோச்ல நான் இதை பார்க்கும் போதே எப்படி பாக்குறேன்னா 3 இன்டூ 42 இப்படிதான் நீங்க பார்க்கணும் நான் எதிர்பார்க்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 40% ஆஃப் 385. ஸோ நீங்க இதை எப்படினாலும் சால்வ் பண்ணலாம். இந்த 40% நார்மல் மெத்தட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். 40% சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 40/100. இந்த வீடியோல தான் நான் இவ்வளவு டீடைலா சொல்றேன். அடுத்தடுத்து நான் ஷார்ட்டா அடிச்சுட்டு போயிடுவேன். சரியா? 2/5 இல்லையா? 2/5 இதை ஃபிராக்ஷனா மாத்தினீங்கன்னா 2/5. அப்ப என்ன அர்த்தம்? 2/5 ஆஃப் 385ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 7s are 35, ரிமைனிங் 3 7s are 7 to 14, ரிமைனிங் 1 7 to 14 50 154. சரியா? இது ஒரு ஷார்ட்கட் தான், நீங்க யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணலாம். பட் இப்படியே இருந்தீங்கன்னா அதுலயே பழகிடுவீங்க, பேப்பர் அண்ட் பென்லயே பழகிடுவீங்க. இங்க நான் எப்படி யோசிக்கிறேன்னு பாருங்க. 385 அதை ஒரு ஸ்தானம் தள்ளி வந்தீங்கன்னா 38.5, அதாவது 10% கிடைச்சிருச்சு இல்லையா? 10% 40% மாற இன்டூ 4 நீங்க பண்ணணும். ஸோ என்னோட மைண்ட் எப்படி யோசிக்கும்னா 4 into 38.5 மைண்ட்லயே 5 4 20, ரிமைனிங் 2 8 4 32, 4 ரிமைனிங் 3 3 4 12 15 154. ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வந்துடும், இது போயிடும் 154. ஸோ இதை நீங்க சேவ் பண்றீங்களா? எவ்வளோ அடில் தடில் பண்றீங்க இல்லையா இங்க, அது எல்லாமே இங்க வந்து உங்களுக்கு ஈஸி ஆயிடுது. ஸோ இதனால கொஸ்டின் பெருசா இருந்தாலும் டக்குன்னு இந்த வேல்யூ நீங்க கண்டுபிடிக்கும் போது உங்களோட டைம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சேவ் ஆகும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் முடிஞ்சு இல்லையா? தேர்ட் கொஸ்டின் போறேன். 22% ஆஃப் 480. இப்போ பேப்பர் அண்ட் பென் இல்லாம இதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் நான் நார்மல் மெத்தடுக்கு போறேன். என்னோட அப்ரோச் உங்களுக்கு புரியுதான்னு டெஸ்ட் பண்ணுங்க. 22% ஆஃப் 480. சரியா? ஸோ நான் 22% வந்து பிரிக்கிறேன். 20% பிளஸ் 2%. எவ்வளவு ஈஸியா இருக்குன்னு பாருங்க. 20% பிளஸ் 2% பிரிக்கிறேன். 480 நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? ஒரு ஸ்தானம் தள்ளி வந்தீங்கன்னா 10%. அப்போ 480 48. 48ங்கிறது 10%. 20% into 2 96. 20%ங்கிறது 96. சரியா? 96. 10 100% ஒரு ஸ்தானம் தள்ளிங்கன்னா 10% வருது. அப்ப 20% ஒரு ஸ்தானம் தள்ளிங்கன்னா 2% வந்துடும். அவ்வளவுதானே இல்லையா? சிம்பிள். அப்போ அந்த 96ல ஒரு ஸ்தானம் தள்ளிங்கன்னா 9.6. கரெக்டா? 9.6. அப்ப 96 பிளஸ் 9.6 105.6. ஸோ என்னோட ஆன்சர் டைரக்டா 105.6 வித்தவுட் பேப்பர் அண்ட் பென். ஆனா நீங்க பிகினரா இருந்தீங்கன்னா இந்த அப்ரோச் உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கலாம், இல்ல புரியாத மாதிரியும் இருக்கலாம். அவங்களுக்கு நான் டைரக்ட் மெத்தட் சொல்றேன், நோ ப்ராப்ளம். சரியா? தேர்ட் கொஸ்டின். 22% ஆஃப் 480. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 22% ஃபிராக்ஷனா மாத்துங்க. எப்படி? 22/100 நான் எரேஸ் பண்ணிடுறேன். சரியா? இப்போதைக்கு இங்க போடுறேன். 22/100 கேன்சல் பண்ணீங்கன்னா 11/50 இல்லையா? சரி, இப்போ போடுங்க 11/50 இன்டூ 480. ஒரு 0 கேன்சல். 5 2s are again 2s are. ஓகேவா? ஸோ 48 into 2.2. 48 into 2 என்ன? 96. 48 into 0.2 என்ன? 9.6.
ஸோ இதுவும் லாஸ்ட்ல எங்க வருது 96 + 9.6 வருது. ஸோ உங்களுக்கு கிடைச்சது 105.6 வந்துருச்சா? ஸோ அதை தான் நம்ம அங்கே மைண்டில் சால்வ் பண்ணோம். பட் இங்கே பேப்பர் அண்ட் பென்னோட சால்வ் பண்ணுறீங்க. ஸோ நான் உங்களுக்கு சொல்றது ஹை லெவலே இல்லை. நான் உங்களுக்கு சொல்றதெல்லாம் பேசிக்கான விஷயங்கள்லாம். பட் இந்த பேசிக்கா உங்களால் மைண்டில் சால்வ் பண்ண முடிஞ்சுதுன்னா ரயில்வே கூட விட்டுருங்க. எஸ்எஸ்சி சிஜிஎல் மெயின்ஸ் கொஸ்டின் கொண்டு வரேன் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது அதையே உங்களால் வேற மாதிரி யோசிக்க முடியும். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் 4th கொஸ்டின் போறேன். ஸோ இதை நான் எப்படி யோசிச்சேன்? ரெண்டா பிரிச்சேன். 96 + 9.6. இதனால என்னால சுலபமா 105.6க்கு போக முடியும். சரியா? ஸோ இது வரையும் எரர்லாம் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். எரர் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க கமெண்ட்ல. வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் சம்டைம்ஸ் ரேரா. நெக்ஸ்ட் கொஸ்டின் 53% ஆஃப் 720. இதை நீங்க எப்படி பார்க்கலாம்? ஈஸியா பார்க்கலாம். 53 இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு டைரக்டா வரும். அப்படி இல்லைன்னா நீங்க சால்வ் பண்ண லாஸ்ட்ல இந்த ஸ்டெப்ல தான் வந்து நிற்கும். ஆப்ஷன்ல உங்களால வந்து ஈஸியா எலிமினேட் பண்ணிட முடியும். ஆப்ஷனை பார்த்து இது ஆன்சர் இல்லை, இது ஆன்சர். இப்போ இதெல்லாம் பாருங்களேன். 53% ஆஃப் 720னா என்ன சொல்ல வராங்க? கிட்டத்தட்ட 50% கிட்ட போறாங்க. 50% விட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஆன்சர் கிடைக்க போகுது இல்லையா? அவ்வளவுதான். இப்போ இங்க பாருங்க 53% ஆஃப் 720. இதோட 50% என்ன வரும்? 360. 50% 360. சரி, 360 உங்க மைண்ட்ல இருக்கட்டும். சரியா? அப்புறம் இதுக்கு 3% என்ன? 2 ஸ்தானம் தள்ளி வந்தீங்கன்னா 1% இல்லையா? 2 ஸ்தானம் தள்ளி வாங்க. 7.2 7.2 into 3 பண்ணீங்கன்னா 21.6 இல்லையா? அப்போ 360 + 21.6 381.6. பேப்பர் அண்ட் பென் யூஸ் பண்ணோமா? இல்லவே இல்லை. ஓகேவா? இடம் இல்லைல்ல? ஓகே, நான் இங்க உங்களுக்கு சொல்றேன். சரியா? நம்ம என்ன பண்ணுவோம்? 360 + 21.6 இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். 380. சரி, நார்மல் மெத்தட் சொல்றேன். 53% கேன்சல் ஆகாது. 53 தான் நீங்க வைக்கணும். இன்டூ 720 நீங்க வரீங்க. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட்டு. தென் ஒரு ஸ்தானம் தள்ளி கூட இங்க நீங்க பாயிண்ட் வச்சுக்கலாம். அதனால தப்பு இல்லை. ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா? தென் 72 into 5.3 உங்களுக்கு எவ்வளவு ஸ்ட்ரகிளா இருக்கு பாத்தீங்களா? ஆர் 72 into 5 பண்ணுங்க. 72 into 5 பண்ணீங்கன்னா 0, ரிமைனிங் 1, 360. அடுத்து ஏன் ரேஸ் ஆகுதுன்னு தெரியலையே. ஓகே, 72 into 0.3 பண்ணுங்க. 72 into 3 பண்ணீங்கன்னா 216. ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுங்கன்னா 21.6. ஏன்னு தெரியலங்க, ரேஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ ஃபைனலாக உங்களுக்கு என்ன கிடைக்குது? 381.6. ஸோ இவ்வளோ கால்குலேஷன். பட் ஆனால் அங்கன்னா மைண்டில் சால்வ் பண்ண. ஓகேவா? இப்படியும் நீங்கள் சிம்பிளாக ஆன்சர் பண்ணிட்டு போயிட்டே. ஸோ 5th கொஸ்டின்லேருந்து வரணும் இல்லையா? உங்களுக்கும் ஹோம்ஒர்க் இருக்கு, கவலைப்படாதீங்க. லாஸ்ட் 3 நீங்கள் பண்ண போறீங்க. ஓகே, 8, 9 and 10 கமெண்ட்ல என்னோட அப்ரோச்சில் சொல்றீங்களா, இல்லை நீங்க ஷார்ட்கட்ல பேப்பர் பென் யூஸ் பண்ணி சொல்றீங்களான்னு சொல்லலாம். நோ ப்ராப்ளம். 5th கொஸ்டினுக்கு வருவோம். 38% ஆஃப் 450. 38% ஆஃப் 450. இப்போ 30% + 8% ஆகும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இல்ல 35% + 3% ஆகும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. இல்லனா 40% - 2% ஆகும் வரலாம். எதுவுமே உங்களோட விருப்பம் தான். இப்போ இதை நான் வித்தியாசமா பண்றேன். 38% ஏன் நான் 40 - 2ன்னு பார்க்க கூடாதா? 40% - 2% தாராளமா பார்க்கலாமே. உங்க மைண்ட் அதை எப்படி யோசிக்குது, அவ்வளவுதான் விஷயம். சரியா? இப்போ நான் இந்த அப்ரோச்ல வரேன். ஏன்னா இதுக்கு 2% ரொம்ப ஈஸி. இதுக்கு 1% எவ்வளவு வரும்? 4.5. 2 ஸ்தானம் தள்ளி நீங்க வரீங்க. 4.5 4.5 into 2 என்ன? 9. இதோட 2% வந்து 9 வந்துரும். ஈஸியா வந்துரும். அதே மாதிரி இதுக்கு 40% கண்டுபிடிக்கிறதும் ஈஸி. எப்படி சொல்றேன்? ஒரு ஸ்தானம் தள்ளி வந்தீங்கன்னா 45, 10% கிடைச்சிச்சு. 45 into 4 பண்ணுங்க. 90 90 180 வந்துடும். ஸோ 180 - 9 பண்றது ரொம்ப ஈஸி. 171. மைண்ட்லயே தான் நான் யோசிச்சேன், உங்களுக்கு புரியறதுக்காக எழுதினேன். இதனா 171 க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? நார்மல் மெத்தடும் நீங்க பண்ணலாம், தப்பு கிடையாது. இப்போ 38% சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா 38 கீழே 100, 19/50 கரெக்டா?
ஸோ 19/50 இன்டூ 450 0க்கு 0 5 வந்து 9 சார் போகும் 9981 ரிமைனிங் 8 919 + 8 171 இதுவும் அதே தான் வருது. ஆனால் அடித்தல் திருத்தல் நிறையா பண்ணுறோம் இல்லையா, உங்களோட டைம் பயங்கரமாக சேவ் ஆகும். 171 மைண்ட்லேயே நீங்கள் யோசிச்சுட்டு போகலாம். ஸோ இதை ப்ளஸ் பண்ணி தான் பிரிக்கணும்னு இல்லை, மைனஸ் பண்ணுங்க, என்னனாலும் பண்ணுங்க, இல்லை 50% மைனஸ் 12% பண்ணுங்க, எனிவே எப்படினாலும் கரெக்டாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும் மைண்ட்லேயே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போகிறேன். இங்கே பாருங்க, அதே மாதிரி 47% ஆஃப். ஸோ இதில் என்னோட அப்ரோச் எப்படி 180 - 9 17 ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரியுதா? உங்களோட ஃபீட்பேக்ஸ் பர்சன்டேஜை நீங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக பார்த்துருக்கீங்களா? இதோட பலன் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்ல தெரியும், மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இதை பாருங்க, இதையும் நான் என்ன பண்ண போறேன், 47% எங்கேயோ போகுது. 50 - 3 பண்ணீங்கன்னா போயிடலாம், ஈஸியா போயிடலாம். 240க்கு பாதி எவ்வளோ 120. ஸோ இதையும் நான் எப்படி பார்க்க போறேன், உங்களுக்கு புரியுதலுக்காக எழுதுறேன். இதை நான் 50%-ஆ -3%-ஆ பார்க்க போறேன். ரைட்டா? சரி, ஓகே. 240க்கு 50% எவ்வளோ 120. 240க்கு 3% எவ்வளோ? 240க்கு 1%ங்கிறது 2.4. அப்போ 2.4 × 3 7.2. அதைங்க மைனஸ் பண்ண. சரியா? 120 - 7 113. அதில் -0.2 112.8. ஸோ இதை நான் மைண்ட்லேயே எடுத்தேன். நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணலாம், ஒரு தப்பும் இல்லை. ஸோ இது 5th, உங்களுக்கு 6th ஒன். சரியா? 47/100 இன்டூ 240 0க்கு 0 கேன்சல். தென் இதை கூட நீங்க 2ல கேன்சல் பண்ணிக்கோங்க. 2 5s are 2 12s are 5ல கேன்சல் பண்ணீங்கன்னா 5 2s are 10 4s are. ஸோ 2.4 வருதா? 47 × 2 47 × 2 பண்ணீங்கன்னா 94 வந்து நிற்கும். பிளஸ் 47 × 0.4 47 × 4 கூட பண்ணிக்கோங்க, ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். 7 4 28 8 ரிமைனிங் 2 188. ஸோ 18.8 உங்களுக்கு வரும். ஸோ இதை நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னா 2 ரிமைனிங் 1 112. இவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்கு. அங்கே நம்ம சிம்பிளாக என்ன பண்ணிட்டோம், 120லேருந்து 7.2 மைனஸ் பண்ணி 112.8 போட்டு போயிட்டே இருக்கிறேன். ஸோ எதையுமே டிஃப்ரெண்டாக யோசிங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டதோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் கொஸ்டின் 45% ஆஃப் 1180. ஓகே, இதுக்கும் நான் உங்களுக்கு க்ளூ கொடுத்துட்டு தான் போவேன். ஓகேவா? டோன்ட் வரி. 45% ஆஃப் 1180. ஸோ இதை எப்படி பார்க்கறது பெட்டரா இருக்கும், 40 + 5 இல்லை 50 - 5 50 - 5 ஈஸி, ரொம்ப ஈஸி. ஏன் 50% இதுக்கு கண்டுபிடிங்க. இதுக்கு 50% கண்டுபிடிச்சிங்கன்னா 590 கரெக்டா? 590 590 ஒரு பக்கம் இருக்கட்டும். 590 590. அது கூட 5% மைனஸ் பண்ண போறீங்க. இதுக்கு 10% என்ன 118. இதுக்கு 10% 118. 10% 118னா அதுக்கு பாதி தானங்க 5%. ஸோ இதுக்கு 5% எடுத்தீங்கன்னா என்ன வரும் 59. அப்போ இதுல 59 மைனஸ் பண்ணுங்க, உங்களோட ஆன்சர் 590ல 60 மைனஸ் பண்ணீங்கன்னா 530. ஸோ 531 க்ளோஸா 531. எவ்வளோ நேரம் ஆச்சு? ஸோ இதை நான் நார்மல் மெத்தடில் சால்வ் பண்ணுறேன், பட் நிறைய பேப்பர் ஒர்க் பண்ணுவீங்க பாருங்க. 45/100 45/100 இன்டூ 1180. ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கட்டு. 5 2s are 5 9s are 2 5s are 59 × 9 9981 remaining 8 5 9 45 45 plus 8 53 531. ஸோ அதான் அங்கேயும் சால்வ் பண்ணேன், ஒரு லைன்லேயே சால்வ் ஆச்சு. இங்கே இவ்வளோ ஸ்டெப்ஸ். தென் இந்த மூணையும் நீங்கள் பண்ணுங்க, இது ரொம்ப ஈஸி. 350 90%. ஒன்று 10% கண்டுபிடிச்சி இன்டூ 9 நீங்கள் பண்ணலாம் சிம்பிளா. அப்படி இல்லைனா இதோட 100% 35 350 தான். இதில் ஒரு 35 மைனஸ் பண்ணிக்கலாம். சரியா? நானே சொல்லிட்டேன் ஆன்சரை. தென்
67%. 70% கண்டுபிடிங்க, -3% பண்ணுங்க. சிம்பிள். 77% ஆஃப் 840. 80% கண்டுபிடிங்க, அதுல 3% மைனஸ் பண்ணுங்க. கிளியரா? அவ்வளவுதான். உங்களுக்கு ஈஸியா சால்வ் ஆயிடும். தென் நான் உங்களுக்கு சொல்றேன் முக்கியமான சில விஷயங்கள். இதை டைரக்டா நீங்க மைண்ட்ல வைக்கிறது பெஸ்டா இருக்கும். சரியா? இல்லைனாலும் எப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா, வெறும் இந்த மாதிரி ஈஸியான 10, 20, 13, 14 இந்த மாதிரி பர்சன்டேஜா இன்டீஜரா வராது. சரியா? அந்த மாதிரி முழு எண்களாவே வராது உங்களுக்கு. சில சமயம் இந்த மாதிரி கேட்பாங்க. 16 2/3 உங்களுக்கு கிளாரிட்டி நல்லா இருக்குல்ல? ஓகேல? கிளியரா இருக்குல்ல? 16 2/3, 33 1/3 அண்ட் 7 1/7, 12 1/2. அதுலயும் நான் சொல்லிடுறேன், ரொம்ப இம்பார்ட்டண்டா சில பர்சன்டேஜ் வேல்யூஸ் வந்து கட்டாயமா கேட்டுட்டே இருப்பாங்க ரிப்பீட்டடா. 33 1/3% ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சிக்கு ரொம்ப பிடிக்கும். சரியா? டைரக்டா நீங்க மைண்ட்ல வைக்கிறது நல்லது. சால்வ் பண்ணியும் வேல்யூஸ் கொண்டு வரலாம், பட் டிலே ஆகும். சரியா? அதனால நான் உங்களுக்கு இப்போவே சொல்லிடுறேன். 33 1/3% பார்த்தீங்கன்னா 1/3 மைண்ட்ல உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். எப்படி என்னங்கிறதையும் சொல்றேன், பட் பார்த்துடலாம். தென் 16 2/3% எங்கெல்லாம் பார்க்குறீங்களோ 1/6. இப்போ டீட்டெயிலா இதை ஒன்று எடுத்து எக்ஸாம்பிளா நான் உங்களுக்கு சொல்றேன். இது என்ன 1/3 33 ஒன்றும் இல்லை. இது ஃப்ராக்ஷன், இது அதோட பர்சன்டேஜ். பர்சன்டேஜை இங்க ஃப்ராக்ஷனா மாத்திருக்கேன். அதே மாதிரி இங்க ஒரு நம்பரா எழுதியிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 33 1/3% இருக்குல்ல, இதை நம்ம என்னன்னு சொல்றோம், 1/3ன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா இதை நம்ம 33.33%ன்னு சொல்லுவோம். ஒன்றை வந்து நான் டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லிடுறேன். தென் அடுத்தடுத்து நீங்க இதெல்லாம் மைண்ட்ல வைக்கணும், ஆர் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேன். அதோட வீடியோவே எண்ட் ஆயிடும். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பர்சன்டேஜை எப்படி இந்த ஃப்ராக்ஷனா மாத்திரங்கிறத பார்க்கலாம். அது ரொம்ப மெயின். சரியா? இப்போ 33 1/3% இருக்கா? சரியா? பர்சன்டேஜ்னாலே என்ன? பை 100 ஆர் இன்டூ 1/100. சரியா? ஸோ பொதுவா இந்த மாதிரி வருதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், இதை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். எனக்கு தமிழ்ல அந்த டேர்ம் தெரியல. மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். இதை இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனா மாத்தணும். அதுதான் முறை. சரியா? அதை எப்படி மாத்துவோம்? இதை இன்டூ பண்ணுவோம், அப்புறம் இந்த டேர்மையும் ஆட் பண்ணுவோம். இவ்வளவு பேசிக்லாம் எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு நான் நம்புறேன். 33 into 33 என்ன? 99. 99 plus 1 என்ன? 100. 100/3. சரியா? பர்சன்டேஜ்னாலே பை 100ஆ? பை 100 ஆனாலும் நீங்க போடலாம், இல்ல 1/100 நீங்க போடலாம். அப்ப என்ன ஆகும்? டைரக்டா இந்த 100க்கு இந்த 100 கேன்சல் ஆயிட்டு 1/3 உங்களுக்கு வந்துடும். இப்ப புரியுதா ஏன் இந்த 1/3க்கு போறோம்? ஸோ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ல, மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல வந்தா எப்படி கொண்டு வரும் அப்படின்னா இப்படி கொண்டு வரும். அதை ஃப்ராக்ஷனா. ரைட்டா? தென் இது எப்படி 33.33% வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சி இப்போ இந்த 100/3 வருதுல, இங்க இதை நான் இம்ப்ராப்பரா மாத்தும் போது 100/3 எனக்கு வருது. ஸோ அது எதை மீன் பண்ணுது? 100/3 நம்ம ஸ்கூல் டிவிஷன் மெத்தட்ல நம்ம சால்வ் பண்றோம்னா, இந்த 3 இந்த 100ஆல நான் டிவைட் பண்ணணும் இல்லையா? இதான் மெத்தட். ஸோ 3 3s are 9ன்னு போடுவோம். அதுக்கப்புறம் இந்த 1 இங்க கீழே இருக்கும், இந்த 0 இங்க கீழே இருக்கும். 3 3s are 9ன்னு போடுவோம். மறுபடியும் இங்க 1 இறக்குவோம். ஸோ இதுக்கு பக்கத்துல 0 போடணும்னா இங்க பாயிண்ட் வச்சு 0 சேர்ப்போம். அதான் மெத்தடு. அகைன் இந்த 3s are போடுவோம் 9. அகைன் ஒரு 0 போடுவோம். அகைன் 3s are. இப்படியே இது வந்து போயிட்டே இருக்கும். சரியா? நான் டெர்மினேட்டிங்னு சொல்லுவோம். போயிட்டே இருக்கும், முடியவே முடியாது. அதனாலதான் இங்க நம்ம இதை 33.33%ன்னு சொல்றோம். தென் இந்த பாயிண்ட் வராம இது எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கும் கிளியரா சொல்லிடுறேன். எல்லாமே நோட்ஸ்ல நீங்க ரெஃபர் பண்ணிப்பீங்க, ஈஸியா இருக்கும். சரியா? இது எப்படி 33 1/3% சொல்றேன். இதே தான் இந்த 100/3 இருக்கு இல்லையா? 3 3s are 9 போடுங்க, 0 இங்க இருக்கிற 0. 3s are 9 போடுங்க. இதுக்கப்புறம் பாயிண்ட்லாம் வைக்காதீங்க. இந்த மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எப்பயுமே இங்க கோஷன்ட்டை இங்க எழுதிடுவோம், ரிமைண்டரை இங்க எழுதிடுவோம், டிவைசரை இங்க எழுதிடுவோம். இப்படிதான் இந்த 33 1/3% வந்து இங்க உங்களுக்கு வந்துச்சு. சரியா?
ஸோ சாரி, ரொம்ப முக்கியம். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட்லாம் நீங்கள் எடுக்கணும்னு இல்லை, உங்களுக்கு நோட்ஸில் இது கொடுத்துருவேன். இந்த மாதிரி பர்சன்டேஜ் வேல்யூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன தெரியுமா, இந்த பர்சன்டேஜ் வேல்யூஸை பார்த்தோன்னா உங்களுக்கு இது மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ நான் உங்களுக்கு டிக் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியம். 1/3 நிறைய கேட்பாங்க, இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் பார்த்துட்டீங்க ஏற்கனவே. இந்த ரவுண்டாக வருதுல 1/2 50%, இது 25 20, இந்த 10%, அப்புறம் இந்த 5%, இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்டெப்த்தாக ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ அதில் நீங்கள் 1% ஆரம்பிச்சு எந்த பர்சன்டேஜ் கொடுத்தாலும் உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியும். சரியா? பட் நான் சொல்றது இந்த ஃப்ராக்ஷன்ல வரக்கூடிய பர்சன்டேஜ்ல எதை நீங்க மெயினா எப்பயுமே ஞாபகம் வைக்கணும். ஞாபகமே இல்லை நான் கூட எப்படி கொண்டு வரணும்னு சொல்லிட்டேன்னா, அந்த மாதிரி மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க இதை மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி நீங்க எந்த பர்சன்டேஜ்னாலும் கண்டுபிடிக்கலாம். பட் இந்த 0.33 வருது இல்லையா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 0.33 எதை டினோட் பண்ணோம் அப்படின்னா, ஆல்வேஸ் ரிமெம்பர் 0.33ங்கிறது ஏன் இங்க வந்துச்சுன்னா இந்த 1/3னால தான். 1/3 நீங்க சால்வ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு 0.333333 போயிட்டே இருக்கும். சரியா? கேர்ஃபுல்லா இருங்க. தென் இந்த 1/6, இந்த 16 2/3% எங்கெல்லாம் பாக்குறீங்களோ, ஆர் 16.66% எங்கெல்லாம் பாக்குறீங்களோ, அங்க உங்களுக்கு 1/6 ஞாபகம் வரணும். இதுவும் ரயில்வே அண்ட் எஸ்எஸ்சிக்கு ரொம்ப பிடிக்கும். 1/7, அதாவது 14 2/7% எங்கெல்லாம் பாக்குறீங்களோ, அல்லது 14.28. இப்போ இது பாருங்க, இந்த 2/3 சால்வ் பண்ணீங்கன்னா இந்த 0.66 வந்துடும். அப்போ உங்களுக்கு எது ஞாபகம் இருக்கணும்? 1/3னா 0.33 ஞாபகம் இருக்கணும். அதே மாதிரி 2/3னா இந்த 0.66 ஞாபகம் இருக்கணும். அதே மாதிரி 2/7னா இந்த 0.28 ஞாபகம் இருக்கணும். எப்படி வந்ததுன்னா இப்படி இந்த மாதிரி டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா பேசிக் மெத்தட்ல உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். சரியா? நான் டைரக்டா சொல்லிடுறேன். ஒவ்வொன்றுத்தையும் நம்ம இவ்வளோ டீட்டெயிலாக பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. நமக்கு இந்த வேல்யூ வரப்போது அதை ஃப்ராக்ஷன்ல டினோட் பண்ணி சம்மா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். பட் உங்களுக்கு நான் கிளியர் கட்டா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். தென் இந்த 1/2%, 1/2 எதை சால்வ் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 0.5. அதே மாதிரி 1/9, அதே மாதிரி இந்த 1/11. இதெல்லாம் ரொம்ப ரயில்வேக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதாவது பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணும் நிறைய பேரை. 11 1/9 1/9 தரும், 9 1/11 1/11 தரும். அதாவது இங்க 11 வரும்போது இங்க 9 வரும், இங்க 9 வரும்போது இங்க 11 வரும். இது நிறைய பேருக்கு குழப்பத்தை தரும். இது உங்களுக்கு ஃபேவரட். நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இதுல கேட்பாங்க. சரியா? ஸோ இந்த சார்ட் உங்ககிட்ட தான் இருக்க போது. இந்த சார்ட்டை ஒன் டைம் படிங்க, எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆயிடும். அண்ட் தென் 8 1/3 ரொம்ப முக்கியம். இதுக்கப்புறம் வருது இல்லையா 1/13, 1/14, 1/15 ரொம்ப லீஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ என்ன கேட்டீங்கன்னா அப் டு 1/15 வரைக்குமே நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. 1/16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24லாம் ரொம்பவே ரேர் தான். ரொம்ப ரேர் கேசஸ். அப்படி உங்களுக்கு ஆன்சரே தெரியலனாலும் கண்டுபிடிக்கலாம். டைரக்டா உங்க மைண்ட்ல ஸ்ட்ரைக் ஆகலனாலும் கண்டுபிடிக்கலாம். அந்த மெத்தடை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ சார்ட்ல உங்களுக்கு கிளியரா இருக்கணுங்கிறதுக்காக நான் இதை எரேஸ் பண்ணிடுறேன். சரியா? அண்ட் தென் இதை வச்சே நீங்க அடுத்தடுத்து கண்டுபிடிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1/3ன்னு போட்டோம், 33 1/3%க்கும் ஈக்குவல்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நீங்க 33.33%க்கு ஈக்குவல்னும் நீங்க சொல்லலாம்னு சொன்னேன். இதே கதை தான். அப்படியே இதை இன்டூ 2 பண்ணீங்கன்னா ஆகும். அதாவது இதோட நியூமரேட்டர்ல நான் இன்டூ 2 பண்றேன். எல்லாத்துலயுமே அதோட இம்பாக்ட் தெரியும். பாருங்களேன், நியூமரேட்டர்ல இன்டூ 2 பண்ணீங்கன்னா என்ன வரும்? 2/3 இது மாறிடும். அதே மாதிரி இது 66 2/3 மாறிடும். அதே மாதிரி இது 66.66% உங்களுக்கு மாறிடும். அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ இந்த ஃப்ராக்ஷனையே அடிப்படையா வச்சு இன்னும் நிறைய அடுத்தடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே போகலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். 1/7, 14 2/7, 14 2.8. 1/7, 14 2/7, 14.28%. சரியா? ஒன்றும் இல்லை, இதை எடுத்திருக்கேன். 1/7, 14 2/7, 14. இதையே இன்டூ 2 பண்ணுங்க. அதே மாதிரி இன்டூ 2, இன்டூ 3, இன்டூ 4 பண்ணிட்டே போகலாம். எல்லாமே பண்ணிட்டு போகலாம். நீங்க 2/7 ஆயிரும். அண்ட் தென் இங்க வரும்போது எல்லாமே இன்டூ 2 ஆயிரும். 28 4/7
பர்சன்டேஜ். அதே மாதிரி இன்டூ 2 பண்ணிங்கன்னா 28.56%. ஸோ பேஸாக நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அதுல இருந்து மற்றதை நீங்கள் ரிலேட் பண்ணிட்டே போகலாம். சரியா? இந்த 33 ஸ்ட்ரைக் ஆனால் உங்களால் 66க்கு போக முடியும். 14.28 ஸ்ட்ரைக் ஆச்சுன்னா 28.56க்கு உங்களால் போக முடியும். ஓகே, ஸோ இதை சால்வ் பண்ணுங்க, வேற லெவலில் கான்ஃபிடென்ட் வரும். 10% உங்களை ஒன்றுமே பண்ண முடியும். பட் இதுக்கு அந்த வேல்யூஸ் உங்களுக்கு தெரியும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். 33 1/3%. எதை தரும்? 1/3. 9 1/11%. சரி, இங்க நம்ம டைரக்டா ஆன்சர் போட்டுடலாம். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா இதை எழுதிப்போம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பார்க்கும்போது உங்களுக்கு 33 1/3% பார்க்கும்போது 1/3 தெரியும். செகண்ட் ஒன் 9 1/11% பார்க்கும்போது 1/11 உங்களுக்கு தெரியும். 12 1/2% பார்க்கும்போது 1/8 உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் 12 1/2% பார்க்கும்போது உங்களுக்கு 1/8ன்னு ஸ்ட்ரைக் ஆகல. எப்படி கண்டுபிடிக்கலாம்? மைண்ட்லயே முடியும். 12 1/2%, இம்ப்ராப்பரா மாத்துங்க. 2 into 12 24. 24 plus 1 25. 25/2. by 2னா by 100 பண்ணீங்கன்னா by 200. கரெக்டா? அப்ப இதை பார்க்கும்போது 25/200ன்னு உங்களால சால்வ் பண்ண முடிஞ்சதுன்னா 25/200 சால்வ் பண்ணீங்கன்னா 1/8. இப்படியும் உங்களால பண்ண முடியும். பட் எல்லாத்துக்கும் அடிப்படை டேபிள்ஸுங்க. டேபிள்ஸ் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாது. ஃபோர்த் ஒன் 6 1/4 பார்க்கும்போது ஸ்ட்ரைக் ஆகலையா? நோ ப்ராப்ளம். 4 6 ஆர் 24. 24 plus 1 25. அப்போ 25/400. 25/400. 25 1s are 25. 400 கீழே வந்து பார்த்தீங்கன்னா 25 1s are then 6 are. அப்போ 6 1/4 நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 1/16 சொல்லுவோம். அடுத்தது 4 6/11% ஸ்ட்ரைக் ஆகல, நோ ப்ராப்ளம். 11 4s are 44. 44 plus 6 50. அப்போ 50/1100. ஏன்னா by 100 இல்லையா? 50/1100. 0க்கு 0 கேன்சல். 5/110. ஸோ மேலே 5 1s are, கீழே 110 வரும்போது 22. ஓ 1/22. ஸோ இது விடுங்க, அடுத்த பார்ட்ல அடுத்து பார்க்கலாம். இதை முடிச்சுட்டு அடுத்த ஸ்கிரீன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அப்புறமா கொஸ்டின் உங்களுக்கு எல்லாமே பேசிக் ஆயிடும். சரியா? இப்போ இதை நீங்க சால்வ் பண்ணலாமா? 1/3 into 7701. ஸோ சால்வ் பண்ணீங்கன்னா 3 2s are 6, ரிமைனிங் 1 3 5 3 6 18 3 7 21. 2567. 1/11 into 28501. கேன்சல் பண்ணீங்கன்னா 11 2 22. ரிமைனிங் 6 11 5 55. ரிமைனிங் 10 11 9 99. ரிமைனிங் 1 2591. ஸோ டிவிஷன்ல கேன்சல் பண்றதெல்லாம் எனக்கு வரலன்னா சின்சியரா நீங்க கண்டிப்பா டேபிள்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும். இவ்வளோ ஹை லெவலில் கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட் வராது. பட் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது பண்ணிட்டோம்னா எஸ்எஸ்சி கொஸ்டின் கூட நமக்கு ஈஸியாயிடும். சரியா? 1/3 கொஸ்டின் 1/8 into 7704. ஸோ 8 9s are 72. ரிமைனிங் 5 8 6 are 48. ரிமைனிங் 2 8 3 24 9 63. அடுத்தது 368க்கு 1/16 கண்டுபிடிக்கும். 16 2 32 16 3 48 20. ரைட்டா? into 2442. 22 1s are 22. 1s are 22. 111. ஓகேவா? ஸோ 6 to 10 இருக்கு இல்லையா? 6 to 10க்கு வரலாம். நான் உங்களுக்கு சொன்ன சில விஷயங்களை இங்க ஞாபகப்படுத்த விரும்புறேன். 0.66 இருக்கா? அது உங்களுக்கு என்னவா தெரியணும்? 0.33 இருந்தா 1/3. 0.66 இருந்தா into 2. அதாவது 1/3 தெரியறது இப்போ உங்களுக்கு 2/3 தெரியும் இல்லையா? ஸோ
இது உங்களுக்கு 16.2/3% பார்க்கும் போதே தெரியணும். தென் 37.5 0.5 என்ன 1/2. அப்ப இது பார்க்க 37 1/2% உங்களுக்கு தெரியணும். அடுத்து என்ன 8th சம் 0.33 1/3. அப்ப இது பார்க்க உங்களுக்கு 83 1/3% தெரியணும். 44.44 44.44 அதாவது 11.11 பார்த்திருப்பீங்க. 11.11 1/9. சி இங்க பாருங்க 11.11 பாத்தீங்களா 1/9. 44.44 என்ன அர்த்தம்? இது இன்டூ 4 ஆயிருக்கு. அப்ப இதுவும் இன்டூ 4 ஆச்சுன்னா 4/9. அவ்வளவுதான். அதை தான் சொல்லுவேன். இந்த டேபிள் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம், பாத்துக்கோங்க. அப்ப இது என்ன 4/9. ஓகேவா? லாஸ்ட் ஒன் 36.36%. ஸோ 36.36%க்கு முன்னாடி போவோம். சி இங்க பாருங்க, இங்க 9.09 பாக்குறீங்களா? அதாவது 1/11. இது அப்படியே இன்டூ 4 பண்ணுங்க 36.36க்கு போலாம். அப்ப இங்கேயும் மேல இன்டூ 4 பண்ணீங்கன்னா 4/11 4/11 இல்லையா? ஸோ இதை டைரக்டாவே நம்ம 4/11 ஃபிராக்ஷனாவே எழுதிடலாம். ரைட்டா? இதுதான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா வராது. பட் இவ்வளோ ஹை லெவல் பார்க்கறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். சரியா? ஸோ அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணலாம், டக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ 16 2/3 பார்க்க எப்படி தெரியணும் உங்களுக்கு? 1/6 இல்லையா? இங்க வேண்டாம், நம்ம இங்க சால்வ் பண்ணிட்டு ஓகே. ஸோ அகைன் உங்களை ஸ்ட்ராங் பண்றேன். 16 2/3 பார்க்க 50/300 தெரியும் 1/6 இல்லையா? அப்போ 1/6 இன்டூ 6th கொஸ்டின் என்னது 216. அடுத்து 37 1/2னா 75/200 3/40 கரெக்டா? 75/200 74 plus 1 75/200 75/200 3/8 சாரி 3/8 into 640 83 1/3%. 83 into 3 9 249 250/300 250/300 0 0 cancel 5/6. ஒரு நாள்ல வந்துடாது, விடாம பிராக்டிஸ் பண்ணுங்க. 5/6 into 640 பார்த்தோம் 140 44 4/9 9 4 36 remaining 3 396 plus 4 400/900 4/9 into 1350 then 4/11 ரைட்டா? இப்போ இதை கேன்சல் பண்றதுங்கிறது உங்களுக்கே ஈஸியா இருக்கும். 6 3s are 18 6 6 are 36. ஸோ ஆன்சர் என்ன? இங்க இருந்து ஒன்றும் இல்லையா? தென் 8 8s are 64 0 240. Then 6 1s are 6 6 2s are 12 4s are 120. Then 1350 9 1s are 9 5s are 0 150 into 4 600 correct? Then 11 1s are 11 2s are 0 120 into 4 480. okay. பர்சன்டேஜ்னா என்ன அப்படிங்கிறதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். தென் பர்சன்டேஜோட பேசிக்ஸ் எவ்வளோ ஹை லெவல் வரைக்கும் போக முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ யாரெல்லாம் இந்த வீடியோவை
இது வரைக்கும் பார்த்தீங்களோ வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரே ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை ரிப்பீட் பண்ணி பெர்சன்டேஜை ஃப்ராக்ஷனாக மாற்றுறதுல எவ்வளோ மாஸ்டர் ஆவீங்களோ அந்த அளவுக்கு மாஸ்டராக ட்ரை பண்ணுறேன். ஏன் அடுத்தடுத்த சாப்டர்ஸ் பார்க்கும்போது நான் மைண்டில் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ லேக் ஆனவங்க, சரியாக பார்க்காதவங்க ரொம்ப அஃபெக்ட் ஆகி அப்போ இந்த வீடியோவை அகைன் பார்க்க வருவாங்க. பட் இப்போவே நீங்கள் மாஸ்டர் ஆகிட்டீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் கொஸ்டின்ஸ் டைப் வைஸாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.